ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா வித் இட்லி. இப்போ குக்கர் வச்சாச்சு. குக்கரில் வந்து ஆயில் போட்டாச்சு. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அதில் வந்து பட்டை, லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக இதில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். வதக்கலாம், பொன்னிறமாக ஆகணும். கருவேப்பிலை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணி வச்சு நல்லா வாசனை வரும். வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை இது பண்ணிக்கலாம். இப்போது இந்த இது வந்து நல்லா பச்சை வாசனை போகணும், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். ஒரு பெரிய தக்காளி 2, அது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் நல்லா வந்து வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ அதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடுறோம். பச்சை பட்டாணி ஆட் பண்ணிடுறேன். வதக்கலாம். உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு சால்ட், இது நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கனம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா எல்லாம் பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் மிக்ஸ் ஆகணும். இப்போ அதை நைட்டு ஊற வச்ச தண்ணி, பச்சை பட்டாணி இது இருக்குல்ல, அந்த பட்டாணி ஊற வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் கசகசா, 4 முந்திரி, ஒரு தக்காளி பழம் எல்லாம் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதோடு இதை ஆட் பண்ணிடலாம். காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு விசில் 2 விசில் வச்சிடலாம். 2 விசில் போதும். அதிலே வந்து இதெல்லாம் வெந்துடும். விசில் வச்சாச்சு. மூடி போட்டு வெயிட் பண்ணுங்க. ஃபைனலாக பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ரவை சேமியா போட்டு கேசரி ரெடி. அப்புறம் சுட சுட இட்லி ரெடி, சூடான இட்லி. அப்புறம் வந்து இட்லியே வந்து குட்டி குட்டியாக உதிரியாக கட் பண்ணி அதை வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கொஞ்சோண்டு 2-3 பல் பூண்டு நல்லா இது பண்ணிவிட்டு, ஒரு கேரட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி அதில் வந்து இட்லி போட்டு, அப்புறம் இட்லி மிளகாய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி இட்லி மிளகாய் பொடி இட்லி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.